இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் திண்டுக்கல் ஸ்டைலில் நல்லா காரசாரமான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருக்குறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தாவுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எந்த மாதிரியான லஞ்ச் கட்டி தருவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவன் காலையிலே கிளம்புறதோட்டு அவனுக்கு மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சு தருவோம். வெரைட்டி ரைஸ்னாலுமே பசங்களுக்கு பிடிக்காது. அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு செஞ்சு கொடுக்கணும்ல, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னுட்டுன்னு இன்றைக்கி திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே சூடானதுக்கப்புறம் கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே வெறுமிளகாத்தூள் சேர்த்தோன்னா நமக்கு பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் எண்ணெயிலே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே பொடியை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கெட்டியான புளிப்பு இல்லாத 1 ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துக்கோங்க. நமக்கு பிரியாணி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குன்றதுனால. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாட்டா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி இடித்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் அரைக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் மொக்கு, முந்திரி எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. வேறு எந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ 2 பழமான தக்காளியும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியும் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நல்லா ஹெல்த்தியான ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நான் பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். மஷ்ரூம் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி எல்லாமே ஊற்றி கொதி வர்ற நேரத்துக்கு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு சேர்த்து குக்கரில் ஒரே விசில் வச்சு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். இது கூட ரைத்தா மட்டுமே போதும் வச்சு சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.